attention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. முஸ்லீம்களுடைய கட்சிகளுக்கு தாவேகா வெளிப்படையாகவே ஒரு பெரிய வாய்ப்பையும் ஒரு பங்களிப்பையும் கொடுத்திருக்கிற இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. இதன் பிறகு திமுகவுடைய நிலை என்னவாகும்? திமுக தனிமைப்படுத்தப்படும். ஆனால் இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு ஒரு ஜாக்பட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. உண்மையிலேயே ஜாக்பட் தான். சுதந்திர இந்தியாவில் கன்னியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் காலத்துக்கு பிறகு தமிழகத்தில் IUML சார்பில் யாருமே அமைச்சர்களாக பங்கேற்கவில்லை. அதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி உருவாகிருக்கிறது. ஒரு புதிய கட்சி 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்த கட்சி ஒரு ஆட்சியை பிடிச்சி உட்கார்ந்துருக்காங்க. அமைச்சர்களாக வருகின்றவர்கள் கூட ஒரு மாணவர்களை போன்று வருகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் காங்கிரஸ் முந்திக்கிட்டு இப்போ போய் அரசு ஆட்சியில் மந்திரி சபையில் இடம்பெற்றுட்டாங்க. இப்போ அடுத்த வாய்ப்பு என்பது இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு இருக்கிறது. 21 IUML 2 இடத்துலையும் தோற்று போனாங்க. ஏணி சின்னத்தில் போட்டிட்டு கடையனூரில் தோற்று போனாங்க, வாணியம்பாடியில் தோற்று போனாங்க, 2லேயுமே தோற்று போனாங்க தனிச்சின்னத்தில். ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மனிதநேய மக்கள் கட்சி 2 இடத்துலையும் வெற்றி பெற்றாங்க. அப்போ என்ன நினைச்சாங்க எல்லாரும்? தனி சின்னத்தில் போட்டியிட்டால் ரிஸ்க் ஜாஸ்தி, அதுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. முஸ்லீம் லீக் பங்கெடுப்பது என்பது தவறில்லை அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். காரணம், இந்த வாய்ப்பை எதுக்கு பயன்படுத்தாமல் இருக்கணும்? ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் புதுவன ஹலீம் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அமைச்சரவையில் இதுவரையும் 33 அமைச்சரவைகள் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இன்னும் 2 இலாகாக்கள் யாருக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதில் குறிப்பாக IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, அதே போல் VCK, இந்த 2 கட்சிகள்லையும் யார் அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்றைக்கு முஸ்லீம்களுடைய கட்சிகளுக்கு தாவேகா வெளிப்படையாகவே ஒரு பெரிய வாய்ப்பையும் ஒரு பங்களிப்பையும் கொடுத்திருக்கிற இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. இதன் பிறகு திமுகவுடைய நிலை என்னவாகும்? திமுக தனிமைப்படுத்தப்படுமா? ரொம்ப அருமையான கேள்வி, நீங்கள் நீண்ட கேள்வி. ஆனால் இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு ஒரு ஜாக்பட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. உண்மையிலேயே ஜாக்பட் தான். காரணம், சுதந்திர இந்தியாவில் கன்னியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் காலத்துக்கு பிறகு தமிழகத்தில் IUML சார்பில் யாருமே அமைச்சர்களாக பங்கேற்கவில்லை. அதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் 1946 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தனித்தொகுதிகளில் 29 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது தான் வரலாறு. அப்பொழுது ஒருங்கிணைந்த சென்னை மாகாணமாக இருந்தது. அப்போ தமிழகம் கிடையாது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் சில பகுதிகள் எல்லாம் சேர்ந்திருந்த. அப்போ தனித்தொகுதியே முஸ்லீம்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் கன்னியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் எதிர்க்கட்சியாவெலாம் இருந்தாங்க. மந்திரி சபையில் இடம் பிடித்த காலமெல்லாம் உண்டு. இந்த கடந்த 50-55 ஆண்டு கால வரலாற்றில் முஸ்லீம் லீக்கிலிருந்து அமைச்சர்களாக யாரும் இல்லை. அதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி உருவாகிருக்கிறது. அதாவது காங்கிரஸுக்கு எப்படி இந்த 59 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதோ, ஏன்னா 59 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. காமராஜர் காலத்திற்கு பிறகு காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருந்த காங்கிரஸ்காரர்களில் 2 பேர் இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்க. அப்போ திமுகவோட இத்தனை வருஷம் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, அமைச்சர் ஆகலை. காரணம், அதற்கான சூழலும் உருவாகவில்லை. காரணம், உங்களுக்கு எப்போ அமைச்சர் உருவாகும்? உங்களுக்கு ஒரு மைனாரிட்டி அரசு வரணும், அல்லது ஒரு கூட்டணி ஆட்சிக்கான சூழல் வரணும். வந்தது ஒரு காலத்தில். 1996 ஒரு வாய்ப்பு வந்தது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 96 முதலமைச்சராக பதவியேற்ற காலகட்டத்தில் திமுக மெஜாரிட்டியான ஆட்சி அமைக்கலை. சொல்லப்போனால் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது காங்கிரஸ். 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. 18 பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்து தான் அந்த ஆட்சி 5 வருஷம் இருந்தது. அப்பொழுது கூட காங்கிரஸ் ஆட்சியில் பங்கெடுக்க முடியலை. இந்த 2 கட்சிகளுமே, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அகில இந்திய காங்கிரஸ், 2மே நூற்றாண்டை கடந்த கட்சிகள். கிட்டத்தட்ட 1905களில் சுதந்திரம் அடைவதற்கு ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் தான் இந்த 2 கட்சிகளுமே. இப்போ 2ம் மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு மிக வயது முதிர்ந்த கட்சிகள். இந்தியாவை ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் என்றாலும்
இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பங்கெடுப்பு என்பது அரசமைப்பு சட்டம் உருவாவதற்கு மிக அளவில் பெரிய அளவில் உதவி செய்த காலகட்டம்லாம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அரசமைப்பு சட்டம் உருவான காலகட்டத்தில் இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அது முடியாது, கூடாது என்று அரசமைப்பு சட்ட நிர்ணய சபையில் வாதிட்டவர் கன்னியமிகு காகிதம் இல்லை. அப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிவினை ஏற்பட்ட காலகட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக அது மலர்ந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் கன்னியமிகு காகிதம் இல்லாதவர்கள் அங்கே வந்து அரசியல் நிர்ணய சபையில் இல்லை இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி பார்த்தால் தமிழுக்குத்தான் அந்த பெருமை உண்டு என்று வாதிட்டவர். அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஒரு கட்சி தான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அப்போ அவர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக இங்கே அது போன்ற ஒரு சூழல் இல்லை. ரொம்ப காலமாகவே அவர்கள் திமுகவை ஆதரித்து தான் வந்திருக்கிறார். இப்போ இன்றைய அரசியல் சூழல் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெக்யூலியரான ஒரு அரசியல் சூழல். இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் சூழல் இருந்தாலும் இப்போ தமிழக அரசியல் களம் என்பது தமிழகத்துக்கே ரொம்ப புதுசு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஒரு புதிய களம். ஒரு புதிய கட்சி 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்த கட்சி ஒரு ஆட்சியை பிடிச்சி உட்கார்ந்துருக்காங்க. அமைச்சர்களாக வருகின்றவர்கள் கூட ஒரு மாணவர்களை போன்று வருகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் காங்கிரஸ் வந்து முந்திக்கிட்டு இப்போ போய் அரசு ஆட்சியில் மந்திரி சபையில் இடம்பெற்றுட்டாங்க. இப்போ அடுத்த வாய்ப்பு என்பது இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு இருக்கிறது. இப்போ ஏற்கனவே இந்த தாவேகாவிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுப்போம் என்கிற முடிவை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோடு இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த காலகட்டத்தில் நாங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுப்போம் என்ற முடிவை தான் 3 பேருமே எடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் IUML-உடைய அகில இந்திய தலைவரான பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னார். நாங்கள் கடந்த காலங்களில் திமுகவோடு கூட்டணி அமைத்தோம், இப்பொழுதும் திமுகவோடு இருக்கிறோம், நாளையும் இருப்போம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த கட்சி தலைவர்களும் சொல்லலை. அப்போ இப்படி உறுதியிட்டு சொன்ன ஒரு தலைவர் இன்றைக்கி வந்து மந்திரி சபையில் நாங்கள் வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் சேர தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 2 MLA-க்கள் இருக்காங்க, ஒருத்தருக்கு தான் இப்போ மந்திரி சபையில் இடம் கொடுக்குறதா சொல்கிறாங்க, இன்னொருத்தருக்கு நாங்கள் கேட்கணும் அப்படின்னு எங்கள் அமைப்பில் நாங்கள் விவாதித்தோம் என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கி IUML வந்து தாவேகாவோடு கூட்டணி மந்திரி சபை, அது தாவேகா என்று சொல்கிறத விட தாவேகா காங்கிரஸ் கூட்டணியோடு IUML சேருவதாக இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததை பார்க்குறோம். இன்னும் கூட விடுதலை சிறுத்தை அறிவிக்கலை. அப்போ இந்த சூழல் எப்படி உருவானது? நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும்? இதுவரை ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்கள் திமுகவை தான் ஆதரித்துட்டு வர்றாங்க. IUML வந்து மிக நீண்ட நெடிய கூட்டாளியாக திமுகவோடு பயணிக்குது. இது எந்த மாதிரியான அரசியல் சூழல் களத்தை மாற்றும் அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வியோட சாராம்சம். இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், இப்போ முஸ்லீம் லீக் வந்து உள்ள கூட்டணிக்கு வர்றாங்க, மந்திரி சபையில் இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் பேராசிரியர் காதர் மொய்தீன் ஒரு விஷயத்தை இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். என்ன விஷயம்னா, இந்த மந்திரி சபையில் இடம் கொடுப்பதை பற்றி தீர்மானிப்பது நான் அல்ல, எங்களுக்குன்னு ஒரு குழு இருக்கிறது, அது கேரளாவில் அதன் தலைவர் இருக்கிறார். இந்த வழிகாட்டுதல் குழு அரசவையில் அரச ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுப்பது அந்த குழு தான். அகில இந்திய தலைவராக நான் இருந்தாலும் அந்த குழு எடுக்கின்ற முடிவை தான் நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார். அந்த குழுவின் தலைவர் வந்து கேரளாவை சார்ந்தவர். அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் சேரலாம் என்கிற அனுமதியை கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னார். இப்போ இதன் மூலமாக ஒரு செய்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதாவது இந்த முடிவை நான் எடுக்கலை, அந்த குழு எடுத்தது. இப்போ நான் திமுகவோட தான் அனுசரணையாக இருக்கிறேன், ஆனால் அந்த குழு எங்களை நீங்கள் பங்கெடுக்கலான்னு சொல்லுது. இப்போ கேரளாவிலையும் காங்கிரஸ் முஸ்லீம் லீக்குடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஆட்சியோடு நீங்கள் பங்கெடுக்கலாம் என்கிற முடிவை எடுத்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது முக்கியமானது என்னென்னா, திமுகவுடைய மிக நம்பிக்கையான ஒரு கூட்டாளியான முஸ்லீம் லீக் நீங்கள் இடதுசாரிகளை விட விசிகாவை விட ஒருபடி மேலே நம்பகத்தன்மையுள்ள கூட்டாளி தான் முஸ்லீம் லீக். அதில் மாற்ற கருத்து இருக்க முடியாது. இப்போ அவர்களே இந்த முடிவு எடுத்ததன் மூலமாக 2-3 விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். ஒன்று, இப்போ நம்ம நீண்ட காலமாக மந்திரி சபையில் இடம் கிடைக்கல, இந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது, நம்முடைய கட்சி கொள்கை ஒரு பக்கம் இருந்தாலும் சமூகத்துக்கு இதன் மூலமாக பலன் இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் எடுத்ததை இன்றைக்கி சரி என்று பலரும் வாதிடுறாங்க. காரணம், இது இப்போ ஒரு முஸ்லீம் லீக் சார்பில் ஒரு அமைச்சர் இருந்தால் அவர் சிறுபான்மை துறை கிடைக்கும், வக்ஃப் போர்டு கிடைக்கும், இஸ்லாமிய மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதற்கு இணையான ஒரு கூட்டணி கட்சி தாவேகால இல்லை சிறுபான்மை சமூகத்திற்கு. 2வது, தாவேகா வந்து
இதுவரை ஆட்சி செய்த அனுபவம் இல்லாத ஒரு கட்சி, புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த அனுபவ இன்மையை மத்திய அரசு பயன்படுத்தி கொண்டால் அது சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூட இவர்கள் நினைத்திருக்கலாம். அதனால் முஸ்லீம் லீக் பங்கெடுப்பது என்பது தவறில்லை அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். காரணம், இந்த வாய்ப்பை எதுக்கு பயன்படுத்தாமல் இருக்கணும்? இப்போ இல்லைன்னா ஒரு அது திறமையின்மையான ஒருத்தரை நீங்கள் வந்து அந்த துறைக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கும், அல்லது இஸ்லாமியர்களுக்கான பல்வேறு விஷயங்கள் செயல்படுத்த முடியாமல் போகலாம், அது சமூகத்துக்கு பாதிப்பு என்கிற அடிப்படையில் அவர்கள் எடுத்த முடிவு சரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இந்த சமீபத்தில் கூட திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது கூட்டணி இல்லாத ஒரு ஆளுமையை நம்ம திமுக முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கல. இதை யோசிக்கிறாங்க. என்னன்னா, இந்த சங்கடங்கள் இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு. இப்போ ஐயுஎம்எல், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லாருமே திமுகவோடு நெருங்கிய நீண்டகால கூட்டாளிகள். அப்போ அவர்கள் தான் இன்னைக்கு தாவேகாவுடைய ஆட்சியில் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இடதுசாரிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் பங்கெடுக்க போகிறது இல்லைன்னு. ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே முதலாளித்துவ ஆட்சிக்கு எதிராக நாங்கள் இருக்கணும், கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது அவருடைய விருப்பம் வைங்களேன். இப்போ இந்த வாய்ப்பு இப்போ இடதுசாரிகளுக்கும் இல்லைன்னா கூட விசிகாவுக்கு ஒரு ஆசை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர்களுமே நீண்ட நெடுங்காலமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வராங்க. அவர்களுக்கு ஒரு ஆசை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த இரண்டும் உள்ளே போனால் என்ன சங்கடம் திமுகவுக்கு ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி அனுபவம் வாய்ந்தவர்கள் யாருன்னா இந்த ரெண்டு கட்சியில் தான் போவாங்க. அங்கே பெருசாக அனுபவம் இல்லை. இப்போ இன்றைக்கி சட்டமன்ற எதிர்க்கட்சி வரிசையில் இல்லாமல் ஆளுங்கட்சி வரிசையில் இவர்கள் போய் இருக்கும் பொழுது திமுக எழுப்புகின்ற கேள்விகளுக்கு இவர்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. இப்போ முஸ்லீம் லீக்கே திமுக ஆட்சிக்கு எதிராக எழுப்புகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். இதே விசிக உடைய தோழர்கள் அமைச்சராக உட்காரும்போது அவர்களும் இன்னைக்கு பங்கெடுத்து திமுகவுடைய கேள்விக்கு ஒரு ஆளுங்கட்சியாக பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு நகருவாங்க. இது எதை மாதிரியான ஒரு சூழல் உருவாகும்னா, திமுக இவர்களிடமிருந்து கூட்டணியிடமிருந்து தனிமைப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். இப்போ இன்னைக்கு இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் எல்லாமே இன்னைக்கு ஆட்சியில் பங்கெடுக்கும் பொழுது திமுக தனிமைப்பட்டு விட்டதோ, ஏன்னா காங்கிரஸ் வந்துருச்சு. இப்போ பெருவாரியான கூட்டணி கட்சிகள் அங்கே இல்லை. இப்போ திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும் இனிமேல் தன்னந்தனியாக நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம் என்று சொன்னது இதுதான். அப்போ இப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுக்கும்போது கூட ஒரு நம்பிக்கை ஏற்படும். எப்படின்னா, இவர் சிபிஐயுடைய மாநில செயலாளர் சொன்னார்ல, சண்முகம் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் தாவேகாவுடைய ஆதரவு மனநிலை இருந்தால் கூட கூட்டணியில் நாங்கள் திமுகவோடு தான் இருக்கோம்னு சொன்னார். அப்போ அது அவர்களுக்கு இப்போ பொருந்தும். ஆட்சியில் பங்கு என்கிற அந்த அமைச்சர் பதவிக்கு விட்டால் இது பொருந்தாது. கிட்டத்தட்ட அமைச்சர் பதவிக்கு நீங்கள் விட்டால் கூட்டணியை முறித்தால் மட்டும்தான் சாத்தியம். நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ ஐயுஎம்எல் திமுகவோட கூட்டணியை முறிக்கிறது ஒன்று, விசிக திமுகவோட கூட்டணியை முறிக்கிறது. அப்போ அந்த கூட்டணி பிளவு தான். அப்பொழுதுதான் அவர்கள் ஆட்சியில் பங்கெடுக்க முடியும். இது திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு பின்னடைவாக தான் பார்க்க முடியும். காரணம், சிறுபான்மை மக்கள் எப்பொழுதுமே திமுகவோடு பயணப்பட்டவர்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. கடந்த காலங்களில் நீங்கள் 2019, 2021, 2024 தேர்தல்களில் ஒட்டுமொத்தமான சிறுபான்மை மக்களுடைய, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு தான் போச்சு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுதும் கூட, இப்போ இந்த 2026 தேர்தலில் கூட திமுக வெற்றி பெற்ற பெரும்பான்மையான தொகுதிகள் சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதிகளில் தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ நீங்கள் சென்னை எடுத்துக்கங்க. சென்னையில் 2 தொகுதி தான் திமுக வெற்றி பெற்றது. ஒன்று ட்ரிப்ளிகேன் சேப்பாக்கம் தொகுதி, இன்னொன்று துறைமுகம். இந்த 2 தொகுதிகளிலும் பெரும்பான்மையாக இருக்கின்ற சமூகம் இஸ்லாமிய சமூகம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க, பாபநாசம் எடுத்துக்கங்க, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், கடையநல்லூர், வாணியம்பாடி, ஆம்பூர், இப்படி எல்லா தொகுதிகளுமே இஸ்லாமிய சமூகத்துடைய விழுக்காடு அதிகமாக கணிசமாக இருக்கிறது. அப்போ அந்த ஓட்டுகள் திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறது நமக்கு புரிந்து கொள்ள முடியுது. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த முடிவு என்பது சிறுபான்மை சமூக மத்தியில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துமாங்கிறது முக்கியமான ஏற்படுத்தும். அதை விட இன்னொன்று இருக்கிறது. இப்போ சிறுபான்மை கட்சிகள், இப்போ நீங்கள் சிறுபான்மை கட்சிகள் எடுத்தால் 4 கட்சிகள் நீங்கள் சொல்ல முடியும். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, SDPI, மஜக, மனிதநேய ஜனதா கட்சி. இந்த 4 கட்சிகளுமே திமுக கூட்டணியில் தான் இந்த 2026 தேர்தலை சந்தித்தன. இதில் 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளை இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. அதில் 2 மட்டும்தான் ஐயுஎம்எல் வெற்றி பெற்றாங்க. 2 ஜெயிச்சு வெற்றி பெற்றாங்க. ஏணி சின்னத்தில், தனி சின்னத்தில் வெற்றி பெற்றாங்க. மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றாங்க.
பாஜக உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றாங்க. இப்போ அவர்கள் அடிப்படையில் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அவர்களை பொறுத்தவரை அவர்கள் திமுக கொறடா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் எடுக்க முடியும். இப்போ அது ஒரு இது இருக்கிறது. இப்போ ஐயுஎம்எல் மட்டும் இன்றைக்கி அமைச்சரவையில் போகுது. இந்த 2 சிறு கட்சிகளும் இன்றைக்கி எந்த மாதிரியான செய்திகளை சொல்லுவாங்க? அவர்கள் இன்றைக்கி எதிராக இருக்கணும். என்ன சொல்ல போனால் அவங்களுடைய தனி கட்சியில் நின்றனால தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு நம்ம பல்வேறு தடவைகளை சொல்லியிருக்கோம். தனி சின்னத்தில் போட்டியிடுவது என்பது இதுதான். நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி கிடைச்சிடும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. வெற்றி கிடைக்கலாம். கடந்த முறை 2024 21 ஐயுஎம்எல் 2 இடத்துலையும் தோற்று போனாங்க. ஏணி சின்னத்தில் போட்டிட்டு கடையனூரில் தோற்று போனாங்க, வாணியம்பாடியில் தோற்று போனாங்க, 2லேயுமே தோற்று போனாங்க தனி சின்னத்தில். ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மனிதநேய மக்கள் கட்சி 2 இடத்துலையும் வெற்றி பெற்றாங்க. அப்போ என்ன நினச்சாங்க எல்லாரும்? தனி சின்னத்தில் போட்டியிட்டால் ரிஸ்க் ஜாஸ்தி, அதுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் தனி சின்னம் என்பது முக்கியமானது. இன்றைக்கி சமூகத்திலே எப்படி ஒரு குரல் வந்ததுன்னா, எதுக்கு உதயசூரியன் சின்னம், ஏணி சின்னத்தில் எல்லா சமூக தலைவர்களும் போட்டிட்டாங்க. இப்போது எஸ்டிபிஐ, பாஜக, மனிதநேய மக்கள் கட்சி உட்பட இந்த 6 தொகுதிகளிலுமே ஏணி சின்னத்தில் போட்டிட்டு இருந்தால் இன்றைக்கி 4 எம்எல்ஏக்கள் ஏணி சின்னத்தில் இருப்பாங்க. இப்போ குறைந்தபட்சம் 2 அல்லது 3 அமைச்சர்களில் வாங்கியிருக்க முடியுமே என்கிற கேள்வி இருக்கிறது. அது மறுக்க முடியாத கேள்வி தான். இப்போ இதில் இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபடலை அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. அது ஒரு வேறு விவாதம் இல்லைங்களா, அது ஒரு தனி விவாதம். ஆனால் இன்றைக்கி முஸ்லீம் லீக்கு என்பது அவர்களுக்கான வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது முக்கியமான ஒரு அரசியல் இன்றைக்கி புரிதல். திமுகவோடு நம்ம நெருக்கமாக இருந்தாலும் திமுக தான் நமக்கு சிறுபான்மை மக்களுடைய காவலன் என்று பேராசிரியர் காதர் மொய்தீன் அடிக்கடி சொல்வார் என்றாலும் இன்றைக்கி அமைச்சரவையில் பங்கு மூலமாக ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கி ஐயுஎம்எல் சொல்கிறாங்க. என்ன முக்கியமான செய்தி என்றால், நாங்கள் அடிப்படையில் திமுகவோடு தான் கூட்டணி வைக்கின்ற நிலைமையில் இருக்கிறோம், அதுதான் எங்கள் விருப்பம், அதுதான் பொருந்துகின்ற கூட்டணி என்றாலும் சமூகத்துடைய நலன் சார்ந்து பயணிப்பதற்கு இந்த அமைச்சரவை நாங்கள் பயன்படுத்திக்கிறோங்கிற மாதிரி இடத்துக்கு வர்றாங்க. இது ஒரு வகையில் சரி. ஏனென்றால் நீங்கள் வேண்டான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகிட போகுது? ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இப்போ இன்றைக்கி தாவேக்காவுடைய அமைச்சரவை 23 பேர் இன்றைக்கி பதவியேற்றிருக்காங்க. ஒரு தமிழக அமைச்சரவை அதிகபட்சம் 35 பேர் தான் பதவியேற்க முடியும். ஏற்கனவே முதல்வரோடு சேர்ந்து 10 பேர், இன்றைக்கு 23 பேர், மொத்தம் 33 பேர் உடைய இடம் முடிந்து விட்டது. மீதி 2 பேர் மட்டும் விட்டுருக்காங்க. அப்போ அந்த 2 பேரில் ஒருவர் ஐயுஎம்எல்லேருந்து போகிறார். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இடத்த வச்சுருக்காங்க. இதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் அமைச்சரவையை அதிகப்படுத்த முடியாது. அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் மறுத்தால் தாவேகா என்ன செய்யும்னா, அவங்க கட்சியில் இருக்கின்ற ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ஒருத்தர் தான் இன்றைக்கி அமைச்சர் ரந்தாங்கி பர்வேஸ், மீது 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் கொடுத்துட போகிறாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் 2 முஸ்லீம் அமைச்சர்கள் இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு முஸ்லீம் அமைச்சர் தேர்ந்தெடுக்க, இப்போ பர்வேஸ் அறந்தாங்கியுடைய சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டார். அப்போ அது ஈஸியாக போயிடும். ஆனால் முஸ்லீம் லீக்குக்கான ஐடென்டிட்டி, அடையாளம் இன்றைக்கி பாருங்களேன். இன்றைக்கி ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துடைய பார்வை எங்கே இருக்குது? எஸ்டிபிஐ பக்கத்தில் இல்லை, மனிதநேய மக்கள் கட்சியுடைய இதில் இல்லை, பாஜக இல்லை, ஐயுஎம்எல்லுடைய வாசலை நோக்கி இருக்கிறது. நீங்கள் ஒரு காலத்தில் ஐயுஎம்எல்லை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. களப்போராட்டத்தில் ஐயுஎம்எல் பெருசாக களமாடவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. களத்தில் பார்த்திங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சியும் எஸ்டிபிஐ தான் நிற்பாங்க, பல்வேறு போராட்டங்களை செய்வாங்க. கோவை சிறைவாசிகள் விடுதலைக்காக மனிதநேய மக்கள் கட்சியும் எஸ்டிபிஐயும் பாஜகவும் எடுத்த முன்னெடுப்புகள் ஏறாம். அப்போ ஐயுஎம்எல் ஒரு முதலாளித்துவ கட்சி, அங்கெல்லாம் பெரும் முதலாளிகள் தான் இருப்பாங்க, அடிமட்ட தொண்டர்கள் அங்கே பெருசாக இல்லைங்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் வேறு யாரும் சொல்லலை. இங்கே இருக்கின்ற சிறிய இஸ்லாமிய கட்சிகளே சொன்னாங்க. அவர்கள் மேல் வருகின்ற குற்றச்சாட்டு, அவர்கள் வெள்ளை சொல்லையமாக தான் இருப்பாங்க, அவர்கள் முதலாளிகள் மேல் தான் இருப்பாங்க, அவர்கள் நெருங்க முடியாது, அப்படிலாம் ஐயுஎம்எல்லை ஒதுக்குனாங்க. இரண்டாவது, ஐயுஎம்எல் திமுகவோடு ரொம்ப நெருங்கி இருக்குது, அடையாளத்தை இழந்து விட்டது என்று சொல்லித்தான் இந்த சிறு கட்சிகளே உருவாகின. பெரும்பாலான சிறு கட்சிகள் எப்படி உருவாச்சு? எங்களுக்கு தனி சின்னம் இல்லை, எங்களுக்கு அடையாளம் இல்லை, சிறுபான்மை மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை சமூகமும் திமுகவுக்கு மொத்தமாக போய் வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்கப்படுகிறது அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஆனால் இன்றைக்கி இந்த சின்ன கட்சிகள் தான் இன்றைக்கி வெறுமனே தங்களுடைய சுயநலத்துக்காக திமுக பக்கம் போய் உதயசூரியத்தில் நிற்கிறாங்க. ஆனால் ஐயுஎம்எல் தனிச்சின்னத்தில் தான் நிற்கிது. சொல்லப்போனால் மற்ற சிறு கட்சிகளை விட ஐயுஎம்எல் இன்றைக்கி சுயமரியாதையோடு தனிச்சின்னத்தில் நிற்கிறாங்க.
இன்றைக்கி பாருங்கள் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருக்கிறது. இப்போ இதை எப்படி பாருங்கள், இப்போ வந்து அடிப்படையில் நீங்கள் ஏன் இது ஏணி சின்னத்தில் சேர்ந்து நின்றுருக்கக்கூடாது என்கிற கேள்வி நியாயமானது தானே. இந்த கேள்வியை சமூக மக்கள் கேட்குறாங்க. அப்போ யார் சுயநலமாக இதை வந்து போய் நின்றது, கட்சிக்காக யார் நின்றது, சமூகத்துக்காக யார் பயணப்படுறதுங்கிற இந்த கேள்விக்கு பதில் இல்லை. இப்போ ஒரு வாய்ப்பு என்னைக்கு பெரிய அளவில் உருவாகிருக்கிறது என்னென்னா, IUML ஒரு நீண்டகால நெடிய அரசியல் பயணத்தினுடைய கட்சி, காங்கிரஸுக்கு இணையான ஒரு கட்சி. அது இன்றைக்கி நாங்கள் தான் உண்மையான இஸ்லாமிய காவலர்கள், நாங்கள் தான் உண்மையான இஸ்லாமிய சமூகத்தின் பிரதிநிதிகள், மற்றவர்களெல்லாம் எங்களிலிருந்து சென்றவர்கள், அப்போ அந்த தாய் சபையை அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து காதர் மீது அவர்கள் கொடுத்ததாக நான் பார்க்குறேன். இது முக்கியமானது, இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. முஸ்லீம் சமூகம் யோசிக்கின்ற, முஸ்லீம் ஒட்டுமொத்த சமூகமே யோசிக்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கேள்வி குரல் எழுந்துக்கிட்டே இருக்குது. ஏன் பிரிஞ்சு நிற்கிறாங்க? முஸ்லீமுக்கு தலைமையில் போய் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் ஒரு 10 MLAக்கள் நின்றுருக்கலாம், 16. ஏன்னா பேராசிரியர் காதர் மொய்தீன் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போகிறார் சீட்டு வாங்குறதுக்காக. போயிட்டு வெளியே வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறார்? எங்களுக்கு திமுக கூட்டணியில் 2 இடம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. கடந்த முறை 3 கொடுத்தாங்க, இந்த முறை 2 தான் கொடுக்குறாங்க. பரவாயில்லை, 2ஐ நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், எல்லா சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து, திமுக கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் சேர்த்து எங்களுடைய மக்கள்துவ பிரதிநிதித்துவ அடிப்படையில் 16 சீட்டுகளை கொடுக்கணும், 16 முஸ்லீம் வேட்பாளர்கள் போட்டியிடணும். இதை ஸ்டாலின் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவர் மற்ற தலைவர்கள் அல்ல, பேராசிரியர் காதர் மொய்தீன். இந்த நடந்து முடிந்த தேர்தலில் இப்போ இதை நீங்கள் பாருங்கள், இதுதான் சமூகத்துடைய குரல். இந்த சமூகத்தின் குரல் என்ன அர்த்தம்னா, குறைந்தபட்சம் தனித்தனியாக செயல்படட்டும், கட்சிகள் இணைய வேண்டிய அவசியம் இல்லை, கட்சிகள் ஒன்றிணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் ஒவ்வொரு கட்சிகளுமே சமூகத்துக்காக தான் போராடுறாங்க. ஆனால் குறைந்தபட்சம் தேர்தல் களத்தில் தேர்தல் கூட்டணி பேசும்பொழுது முஸ்லீம் லீக் தலைமையில் ஒட்டுமொத்தமாக சென்று சேர்ந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் சட்டமன்ற தொகுதிகளை கேட்க வேண்டியதானே, சீட்டுகளை கேட்க வேண்டியதானே, நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டியதானே. ஒரு தனிச்சின்னத்தில், இப்போ ஏற்கனவே தனிச்சின்னம் ஏணி சின்னம் இருக்க, அதில் எல்லோரும் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று தனித்தனியாக பிரிச்சுக்குங்க. நாளை இது போன்ற ஒரு அன்சர்டனிட்டி, மெஜாரிட்டி இல்லாத சூழலில் ஒரு 10-16 முஸ்லீம் MLAக்கள் இருந்தால் எத்தனை பேருக்கு அமைச்சர்கள் பதவி கிடைக்கும்? இப்போது இருக்கின்ற பெருந்தலைவர்களுக்கு அப்படி இருந்தால் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும், தமீம் அன்சாரிக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும், இப்படி பலருக்கும் கிடைச்சிருக்குமே. முபாரக் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும். இவர்கள் எல்லோருமே தகுதி வாய்ந்தவர்கள், நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தகுதி வாய்ந்தவர்கள் இப்படி பிரிந்திருப்பதன் மூலமாக சமூகத்துக்கு தகுதி வாய்ந்த பல செயல்களை செய்வதற்கு தடையான ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னால் இவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல என்பதல்ல, உண்மையில் மற்ற கட்சிகளை விட தகுதி வாய்ந்த நபர்கள் இந்த கட்சியில் தலைவர்களாக இருக்காங்க. இப்போ இவர்கள் எல்லாம் ஒருவேளை திமுகவில் இருந்தால் சபாநாயகராகவோ அமைச்சர்களாகவோ இருக்க வேண்டியவர்கள். இது இஸ்லாமிய சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய உதவியை கொடுத்துருக்கும். ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் வந்து சாதிக் பாட்சா திமுகவுடைய பொருளாளராக இருந்தவர், அவர் முக்கியமான நபர், அமைச்சராக இருந்தவர். அவர் காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழகத்தில் இஸ்லாமிய சமூகத்துக்கு செஞ்சாங்க. அவரை போன்றவர்கள்லாம் இப்பொழுது ஏன் திமுகவில் இல்லை? காரணம், இது போன்ற சிறு கட்சிகள் பிரிந்து அவர்களுடைய தலைமைத்துவம் மிகுந்த அறிவு சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கி பிரிந்திருப்பதனால இவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுவதை நான் பார்க்குறேன். இதுதான் நான் நினைப்பது. அப்போ இப்படியாவது குறைந்தபட்சம் ஒரு சின்னத்தில் போட்டியிட்டு முஸ்லீம் லீக் தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் சமூகத்துடைய குரல். அதுதான் இன்றைக்கி வெளிப்பட்டிருக்கு. இன்றைக்கி அதன் அடிப்படையில் தான் IUML அமைச்சரவையில் பங்கெடுக்கிறாங்க. இது முக்கியமான மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.